பக்கா தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரோலாலேருந்து வந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு மொபைல் ஒன் பவர் P30 நோட் அப்படின்ற மொபைலை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மைக்ரோமேக்ஸில் நிறைய மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் ரொம்ப சூப்பர் அட்டகாசமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். யூடியூபரால் நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றின ஒரு மொபைல் ஒரு கம்பெனி அப்படின்னா மோட்டரோலா தான். இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மோசமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருந்தாங்க. காஸ்ட் வைஸில் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த கீ ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இந்த மொபைலுடைய டிசைன்ஸ் எல்லாமே வந்து அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர் திரும்ப வந்து ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சை தெரிஞ்சுக்கோங்க. 15,999 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்று 24th வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு Android 8.1 ஓரியோட அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் டேரக்ட் ஆண்ட்ராய்டுடைய பேட்சில் வருது. அதனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மொபைலில். இதோடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் பற்றி பேசணும் அப்படின்னா ஆக்டோகோர் அண்ட் 1.8 GHz குவாட் கோர் ஸ்னாப்ட்ராகன் 836 ரன் ஆகுது. 4GB ரேமோட கொடுக்குறாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு 6.2 inches கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு 15.75 cm கிட்ட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 1080 x 2246 பிக்சல்ஸ் வருது. 402 பிக்சல் பர் இன்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. IPS LCD வருது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் கேமரா 16 MP + 5 MP கொடுக்குறாங்க. உங்களுக்கு டுவல் கேமரா டுவல் LED ஃப்ளாஷ் வரதுனால உங்களுக்கு லைட்னிங்கில் குறைவே இருக்காதுன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரண்ட் மெகாபிக்சல் 12 MP கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்ஃபீஸ் அண்ட் போர்ட்ரேட் மோட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் மோட்டோவை வந்து யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கேமராவாக தான் இருக்கும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைலைட்டான சொல்லக்கூடிய 5000 mAh பேட்டரி வந்திருக்கு. நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாமே போட்டுருந்தோம். ஸோ அதில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறவங்க தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில் மோட்டோ வந்து 5000 mAh டர்போ சார்ஜிங் USB Type-C போர்ட்டோட வருது. ஸோ அதனால் வித்தின் டைமுக்குள்ளே வந்து நீங்கள் கண்டிப்பாக சார்ஜஸ் வந்து எதிர்பார்க்கலாம் மொபைல் சார்ஜிங். ஸோ 4K ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டுவல் சிம் வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ஸ் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் இருக்குது. OTGB சப்போர்ட்டு வோல்டி இருக்குது. 64GB இன்டர்னல் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 256GB கிட்ட எக்ஸ்டர்னபிள் பண்ணிக்கலாம். ஸோ கொரில்லா கிளாஸ் அண்ட் FM ரேடியோ மற்ற எல்லாமே கான்செப்ட் வைஸில் எல்லாமே வருது. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 836ன்றதுனால 40% வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்டஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து எல்லாராலும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தீங்க, ஏதாவது பிளானிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைலை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம். பக்கா தமிழ் சார்பாக பர்டிகுலர் மொபைலை வாங்கிக்கோங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். மொபைலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸுங்களை பதிவிடுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் பாபா. See you.